திருச்சபையாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம் அனைவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கென ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் வழிபாட்டிலே எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இவ்வழிபாட்டின் மூலமாக நாங்கள் உம்முடைய எழுந்தருளினை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும். குறிப்பாக இதிலே பங்கு பெற முடியாதவர்களுக்கும் உம்முடைய அருளை நீர் ஈந்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் மூவரு கடவுளை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 15வது பாடல் அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகுவோம் என்ற பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டில் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். கர்த்தரே உம்மாண்டை வந்த என் அண்டைக்கு வாருமே, நீர் இறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவேன். என்னுடைய இதயமும் தெய்வஸ்தலமாகவும் வாயத்தில் உம்மாண்டை சேர என் ஜெபம் புகழ்ச்சியும். நல்ல பலியாக ஏற உமதாவியை கொடும். தேகமாவியாவையோ சொத்தமாக்கியாரோடும். நல்ல நீலத்தில் வீழுந்த விதை பயிராகுமே, நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளை தரவே. வாசனத்தை காக்க நீர் இவழிக்க கடவீர். விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவும், ஒரு காலும் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவும். மெய் வெளிச்சத்தை நீரே எனில் வீசும் கர்த்தரே. சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன், நீர் பாழ் நீலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன். நல்தியானத்துடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை. அல்லேலூயா. விண்ணுலகில் உள்ளவர்களே, ஆண்டவரை போற்றுங்கள்.
உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைப்புகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவர்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கடவுளுக்கும் மைந்தனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமாய் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவும் நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் அரசு சமீபத்தில் இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனத்துக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இறந்தவாறே மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோம். நம்முடைய பிழை அறிக்கைக்கு துணையாக கீர்த்தனையில் 89 பாடலை பாடுவோம். கீர்த்தனையில் 89, பாவைக்கு நேசராரே இயேசு மனுவேலரே என்கின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Yesu Manuel,
சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நம்முடைய பிழைகளை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமிலும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர் கழுவு செய்கின்ற வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகம் உள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த முடிவுகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நாம் உண்மையாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை மன்னிக்கின்ற ஆண்டவரிடம் அறிக்கை செய்திருப்பதினாலே சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அருளி நம்முடைய வாழ்வினை சரி செய்து கொள்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, வழிபாடு என்கின்ற மேன்மையான ஆசீர்வாதத்தை நீர் உலகிற்கு கொண்டு வந்து அவ்வழிபாட்டின் வழியாக ஏற்படுத்தின நல்லதொரு உறவுகளுக்காகவும் கூட்டுறவுகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வழிபாட்டின் வாயிலாய் நீர் கொடுத்திருக்கின்ற இவ்வுறவுகளிலே நாங்கள் உண்மையுள்ளவராய் நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தருள வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே. ஆமேன். இந்நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக ஏசாயா 6ஆம் பிரிவு திருமொழிகள் 1 துவங்கி 8 வரை. The prophetic book of Isaiah chapter 6 verses from 1 to 8. வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஓசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தோள்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களின் ஒருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் இரண்டு செட்டைகளால் தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அடமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரத்தால் ஒரு நெருப்பு தாளலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீக்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிருப பகுதியை படிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் பிரிவு திருமொழிகள் 1 துவங்கி 11 வரை. The book of Revelation chapter 4 verses 1 to 11.
The second Bible reading is taken from the book of Revelation, chapter 4, verses 1 to 11. After this, I looked, and there before me was a door standing open in heaven, and the voice I had first heard speaking to me like a trumpet said, "Come up here, I will show you what must take place after this." At once I was in spirit, and there before me was a throne in heaven with someone sitting on it. And the one who sat there had the appearance of jasper and ruby. A rainbow that shone like an emerald encircled the throne. Surrounding the throne were 24 other thrones, and seated on them were 24 elders. They were dressed in white and had crowns of gold on their heads. From the throne came flashes of lightning, rumblings, and peals of thunder. In front of the throne, 7 lamps were blazing. These are the 7 spirits of God. Also in front of the throne there was that like a sea of glass, clear as crystal. In the center around the throne were 4 living creatures, and they were covered with eyes in front and in the back. The first living creature was like a lion, the second was like an ox, the third had a face like a man, the fourth was like a flying eagle. Each of the 4 living creatures had 6 wings, and was covered with eyes all around, even under its wings. Day and night they never stopped saying, "Holy, holy, holy is the Lord God Almighty, who was and is to come." Whenever the living creatures give glory, honor, and thanks to Him who sits on the throne and who lives forever and ever. The 24 elders fall down before Him who sits on the throne and worship Him who lives forever and ever. They lay their crowns before the throne and say, "You are worthy, our Lord, our God, to receive glory and honor and power. For you created all things, and by your will they were created and have their being." Here ends the second Bible reading. நற்செய்தி பாடத்தை படிக்க கேட்போம். யோவானின் நற்செய்தி நூல் 4ஆம் பிரிவு திருமொழிகள் 14 துவங்கி 26 வரை. The Gospel according to St. John chapter 4 verses from 16 to 26. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 26 முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 26 முடிய. இயேசு அவளை நோக்கி, "நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா" என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, "எனக்கு புருஷன் இல்லை" என்றாள். இயேசு அவளை நோக்கி, "எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, "ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே" என்றாள். அதற்கு இயேசு, "ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, "கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார்" என்றால். அதற்கு இயேசு, "உன்னுடனே பேசுகிற நானே அவர்" என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று. கடவுளை போற்று வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தமாகவும் அனைவரும் சேர்ந்து
தாய் தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவரே என்கின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சாமி ஒன்ன வணங்கி செந்தமிழில் பாட்டு படிச்சோம். நீதி நிர்ணய மறந்து சுயநலத்த நீதி இன்னும் சாதி மதம் இன்னு சொல்லி சண்டை போட்டு செதறி போனோம். கெடுத்திடு சண்டத்தை சேரவு ஒப்புரவு நிற்கும் உப்பு கண்ட தாகத்தை கொடுக்கும் உறவு எங்க முத்தும வளர்க்கும். சத்து மிக்க புள்ளு தின்ன தருகிறாய் துத்த புலியோனைக்க வந்தாக்க கட்டப்பட்டு காத்து பாத நடத்துற சகலத்தையும் பெற்றவரே இயேசுசாமி ஒன்ன வணங்கி செந்தாமிழில் பாட்டு படிச்சோம். காசில்லா மெழுகுதிரி கொண்டு வரல ஒத்துமையா ஒத்துமையா ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து வரவும்
உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீ தந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்கள் யாவரின் இருதயத்தின் சிந்தையும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் நான் மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இவ்வழிபாட்டிலே இல்லங்களிலிருந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு சமயத்தின் வாழ்விலும் வழிபாடு என்பது முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. அனைத்து சமயத்தாரும் கடவுள் என்கின்ற ஒருவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சமயத்தாரும் அந்த கடவுளை வெவ்வேறு வழிகளிலே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வெவ்வேறு விசுவாசம் வெவ்வேறு வழிபாடுகளாக தோன்றிக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் அப்படிப்பட்ட விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய வழிபாடினை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். நாம் திருச்சபையின் குடும்பமாகவும் கிறித்துவ குடும்பமாகவும் சிந்திப்பதற்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வழிபாடு, மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுதல். வர்ஷிப், celebration of people's faith. நான் சொன்ன வண்ணமே அனைத்து சமயத்தாரும் கடவுளை விசுவாசிக்கிறார்கள். அனைத்து சமயத்தாரும் அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு முறைமைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பல்வேறு முறைமைகளிலே வழிபாடு என்பதும் ஒரு முறை. அது மிகவும் முக்கியமான முறையாக உள்ளது. இப்போ இந்த வழிபாடை குறித்து நாம் பேசும் பொழுது 2 முக்கியமான காரியங்கள் உள்ளன. ஒன்று வழிபாடின் முறைமைகள், இன்னொன்று வழிபாடின் நோக்கங்கள். The formats of worship and the purpose of worship. வழிபாடின் முறைமைகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது கால சூழல்கள் வழிபாடின் முறைமைகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழல் கடந்த 2 மாதங்களாக நம்முடைய கால சூழல் சற்று வேறுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. திருச்சபைகள் மூடப்பட்ட ஒரு சூழல். அப்போ வித்தியாசமான ஒரு வழிபாட்டின் முறைமையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு தொழில்நுட்பம் நமக்கு துணையாக இருந்து இந்த தொழில்நுட்பத்தின் வழியாக நம்முடைய இல்லங்களில் இருந்து நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அப்போ கால சூழல்கள் வழிபாட்டின் முறைமைகளை உருவாக்குவதற்கான தாக்கங்கள். The living context of people encourages people to come with different formats of worship. அப்போ இன்றைக்கு ஒருவேளை திருச்சபைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து வழிபடுவதற்கான அழைப்பை கொடுத்திருக்கிறது. ஆனால் கடந்த வாரத்திலிருந்து திருச்சபைகள் கூடலாம் என்ற அறிவிப்பு கிடைத்த பிறகும் இன்னும் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதினாலே வெவ்வேறு வழிகளை கொண்டு வழிபடுவதற்கான முறைமைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேற்கத்திய நாடுகளிலே வாகனங்களிலே வந்து அமர்ந்திருந்து வழிபட்டு செல்லலாம் என்கின்ற முறைமை, அந்த முறைமை இன்றைக்கு இந்திய நாட்டிலும் கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ நான் சொன்ன வண்ணம் முறைமைகள் வித்தியாசப்படுகிறது கால சூழலுக்கு. அது மாத்திரமல்லாமல் இந்த முறைமைகளை வழிபாட்டின் செயல்பாடுகளிலும் சில மாற்றங்கள் இருக்கிறது. ஒருவேளை வரலாற்றுக்குட்பட்ட திருச்சபைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, புராட்டஸ்டன்ட் திருச்சபை, இவைகளை எடுத்து இதிலிருந்து வெளியேறக்கூடிய
திருச்சபைகளை மையமாக கொண்டு சிந்திக்கும் பொழுது, வழிபாடு என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு முறைமைகளை வைத்திருக்கிறார்கள். ஆர்டர். இட் இஸ் நாட் த ஃபார்மேட், பட் இட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த வர்ஷிப். அப்போ இந்த வழிபாட்டு முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சற்று சிந்திக்கும் பார்க்கும் பொழுது, இந்த வழிபாட்டின் முறையிலே கடவுளை போற்றக்கூடியதாகவும், தொடர்ந்து போற்றக்கூடிய கடவுளை போற்றுவதற்காக நாம் தகுதி உள்ளவராக இருக்கிறோமா என்ற எண்ணத்தை கொண்டு வந்து, நாம் தகுதியற்றவர் என்ற நிலைக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று நம்மை தகுதிப்படுத்தி, பிறகு நம்மை தகுதிப்படுத்தின ஆண்டவரின் வார்த்தைகளை சிந்தித்து, இந்த ஆண்டவரின் வார்த்தை என்னை தகுதியாக்கியது என்று நம்முடைய அறிக்கையை விசுவாசமாக சொல்லி, தகுதியற்றவராய் வந்த என்னை தகுதி உள்ளோராய் மாற்றின இந்த வழிபாட்டிற்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று நாம் கடவுளுக்கு நன்றி பாடல்களை பாடி, பிறகு நான் சமுதாயத்திற்குள்ளாக போகிறேன், இந்த வழிபாடு என்னுடைய வாழ்வாக சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்று வெளியேறக்கூடிய ஒரு முறைமை. The order of worship of the historical churches involves different emotions and experiences. As we begin our worship, we begin with praising God, and as we praise God, there is an intuition within us which says, are we worthy enough to praise this God? And it leads us towards the truth of our unworthiness and encourages us to come out of this unworthiness and blesses us and brings us out of this unworthiness and encourages us to listen to the word of God, which transforms us from unworthiness to the worthiness. And we walk out into the world as a worthy, worshipping community to live the worship in the world. இந்த வழிபாட்டின் முறை நம்மை ஆழப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும், நம்முடைய மாற்றங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த வழிபாட்டு முறை மாத்திரமல்லாமல் பல்வேறு வழிபாட்டு முறைகள் உள்ளன. ஒருவேளை பெந்தேகோஸ்தே திருச்சபையினர் அவர்களின் வழிபாட்டு முறைமை சற்று வித்தியாசமாக இருக்கும். அதிகமாக பாடல்களை பாடி தொடர்ந்து ஆண்டவரின் வார்த்தைக்குள்ளாக செல்வது, அது ஒரு புறத்தில் இருந்தால், பாரம்பரிய வழிபாடுகள் இசை வழிபாடின் முறைமைகளாகவும் இருந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு வழிபாட்டின் முறைகள் உள்ளன. ஆனால் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளும் இந்த வழிபாட்டின் முறையில் இருக்கக்கூடிய இறையியலை காட்டிலும் இந்த வழிபாட்டின் முறையின் ஒழுங்குமுறையை மாத்திரம் மையப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Rather emphasizing on the theology that is inherent in the order of worship, churches are giving importance to the format of worship. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியங்களிலிருந்து வழிபாடு என்பது அந்த முறைக்கும் அல்லது முறைமைகளுக்கும் மாத்திரம் முக்கியம் கொடுப்பதல்ல, வழிபாடு நோக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So worship is not calling us to give importance to the format of worship. Rather, worship is calling us to understand the purpose of worship, which is inherent in the order of worship. அப்போ அந்த வழிபாடின் நோக்கங்களை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது, வழிபாடு நம்மை தியானிப்பதற்காக அழைக்கக்கூடிய ஒன்று. Firstly, if at all we have to celebrate worship, worship is something which calls us to contemplate on the word of God. வழிபாடு தியானத்திற்கான ஒரு அழைப்பு.
தியானம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நாம் 1 மணி நேரம் அமர்ந்திருந்து தியானிப்பது என்ப ஒரு நாள் இருக்கும் என்றால் அது ஓய்வு நாளாகத்தான் இருக்கும். அநேகர் இருப்பார்கள், தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபிப்பார்கள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபிப்பார்கள். ஆனால் தியானிக்கின்றார்களா என்பது சற்று கேள்விக்குறி. We pray for long hours, but do we contemplate on what we pray is also important. அப்போ தியானித்தல், contemplation, எதை குறித்து நாம் வழிபாடிலே தியானிக்கின்றோம்? 2 சத்தங்களை நாம் வழிபாடிலே தியானிக்கின்றோம். We are called to contemplate on double sounds. 2 சத்தங்கள் என்று சொல்லும் பொழுது கடவுளின் வார்த்தைக்குரிய சத்தமும் கடவுளின் உலகின் சத்தம், இந்த 2ஐயும் தியானிக்கக்கூடியவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். We are called to contemplate on the sound of the word and also on the sound of the world. கால்பாத் என்கின்ற அறிஞர் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு புதிய நாளும் நம்முடைய கைகளிலே திருமறையும் இருக்க வேண்டும், நாளிதழும் இருக்க வேண்டும். According to Karlbath, every day we should begin with 2 important texts in our hands. One is the Bible and the other is the newspaper. அப்போ திருமறை கடவுளின் வார்த்தையை சத்தமாக நமக்கு கொண்டு வருகிறது. நாள் இதழ்கள் உலகத்தின் சத்தத்தை நமக்கு கொண்டு வருகிறது. நாம் ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது வெறும் கடவுளின் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் கடவுளின் சத்தம் கடவுளின் வார்த்தையின் சத்தத்தையும் கடவுளின் உலகின் சத்தத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. When we come to worship, we always give importance to listen to God alone or the voice of God. Dear friends, we shouldn't forget that the voice of God is both the voice of the word of God and also voice of the world of God. அப்போ வழிபாடிலே அமரக்கூடியவர்கள் இந்த 2 சத்தங்களையும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிபாடின் முறைமைகள் இந்த 2 சத்தங்களையும் நமக்கு கொண்டு வரக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியும் சரி, நிருப பகுதியும் சரி, வானத்திலே நடக்கக்கூடியவைகளை நமக்கு காட்சியாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வானத்திலே நடக்கக்கூடியவைகள் என்பது உலகத்திலே நடக்கக்கூடியவைகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா இறைவாக்கினர் அந்த ஆலயத்திற்குள்ளாக போகும்பொழுது முதலாவது வானம் போன்ற காட்சிகளை பார்க்கின்றார். As Isaiah walks into the temple of God, he sees something which is heavenly in nature but not heaven in reality. அப்போ அங்கே ஏசாயா இறைவாக்கினர் கடவுளின் சத்தத்தை கேட்கக்கூடியவராகவும் இருக்கின்றார், அந்த உலகின் சத்தத்தையும் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ உலகின் சத்தம் என்னவென்றால், உசியா மன்னன் மரித்த பிறகு ஏசாயா இறைவாக்கினர் அழைக்கப்படுகிறார். குறிப்பாக இறைவாக்கினர்களின் அழைப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் 1ஆம் அதிகாரத்திலே அவர்களின் அழைப்பு வரும். ஆனால் ஏசாயா இறைவாக்கு நூலிலே 6ஆம் அதிகாரத்தில் தான் அவருடைய அழைப்பு வருகிறது. ஏசாயாவின் அழைப்பு 6ஆம் அதிகாரத்திலே வருவதற்கு நோக்கம் நாம் சற்று பின் வரக்கூடிய பகுதிகளை படித்து பார்ப்போம் என்றால், ஊசியா மன்னன் நல்ல ஒரு மன்னனாக விளங்குகிற சூழல், நல்ல செயல்களை செய்யும் பொழுது அவருக்கு நல்ல பாராட்டுகள் வருகின்றன. இந்த பாராட்டுகள் அவரை பெருமை உள்ளவராக மாற்றி, அதிகாரம் மிக்கவராக மாற்றி, கடவுளிடமிருந்து விலகி கடவுளின் வார்த்தைக்கும் கடவுளின் உலகிற்கும் தீங்கு செய்யக்கூடிய மன்னராக மாறுகின்றார். ஆகையால் தான் அவருடைய வீழ்ச்சியிலே
ஏசையா இறைவாக்கினரின் அழைப்பு உண்டு. அப்போ ஊசியா மன்னனின் வீழ்ச்சி கடவுளின் சத்தத்தையும் கேட்கவில்லை, உலகத்தின் சத்தத்தையும் கேட்கவில்லை. கடவுளின் சத்தம் உலகின் சத்தம் இரண்டையும் கேட்காத காதுகள் தேவையில்லை என்பதுதான் வீழ்ச்சியின் அடையாளம். If we are not listening to the sound of the word and also sound of the world, the ear that we have goes in vain. And that is where the new ears arise. எப்பொழுது நம்முடைய காதுகள் கடவுளின் வார்த்தையின் சத்தத்தையும் கடவுளின் உலகின் சத்தத்தையும் கேட்காமல் போகிறதோ அப்பொழுது மற்ற காதுகள் திறக்கப்படுகின்றன. அப்போ ஏசையா இறைவாக்கினர் நான் யாரை அனுப்புவேன் என்ற அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய காதினை அங்கே பெறுகிறார். ஏசையா இறைவாக்கினர் அந்த சத்தத்திற்கு மறுமொழி கொடுக்கிறார். அப்போ ஆழ்ந்த தியானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இரண்டு சத்தங்களுக்கும் ஒற்றுமையை பார்க்க முடியும், அல்லது இந்த இரண்டு சத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆழமான உறவினை புரிந்து கொள்ள முடியும். Only who is engaged in contemplation will be able to listen to these two minute sounds of the word and the world, and will be able to relate the relationality of these two sounds. அப்போ வழிபாடிலே நாம் வந்து அமரும் பொழுது தியானிக்க கூடியவர்களாக மாறுகின்றோம். அந்த தியானம் நமக்கு இரண்டு குரல்களை கேட்கும்படியாக செய்யக்கூடிய தியானம். அந்த இரண்டு குரல்கள் கடவுளின் சத்தமும் அல்லது கடவுளின் வார்த்தையின் சத்தமும் கடவுளின் உலகின் சத்தமாகும். ஆகையால் யாரெல்லாம் இந்த இரண்டு சத்தங்களை இணைந்து வழிபாட்டிலே கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே வழிபாடிலே தியானித்தார்கள் என்பது பொருளாகும். நாம் இச்சத்தத்தை கேட்டிருக்கிறோமா என்பதை நான் நமக்கே விட்டு விடுகின்றேன். நாம் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, வழிபாட்டிலே கடவுளின் அழைப்பினை நாம் கொண்டாடுகின்றோம். Secondly, we celebrate God's commissioning in worship. நாம் படிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கடவுள் ஏசாயாவுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அதுவும் கடவுள் ஏசாயாவுக்கு நேரடியாக அழைப்பை தருவதில்லை. யாரை நான் அனுப்புவேன் என்ற கேள்வியினை கடவுள் எழுப்புகின்றார். அப்போ கடவுளின் அழைப்பு என்பது வற்புறுத்துதல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The commissioning of God is not a compulsion on the people. The commissioning of God is a conviction that emerges within people. ஒருவேளை ஏசாயா இறைவாக்கினர் அங்கே நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே என்னை அனுப்பு என்று உடனடியாக அல்லது கடவுள் வற்புறுத்துகிறார் என்று சொல்லவில்லை. ஏசாயா இறைவாக்கினர் கடவுளின் அழைப்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளுகிறார். அதற்கு பிறகுதான் என்னை அனுப்பும் கடவுளே என்று சொல்லுகிறார். So he volunteers himself in responding to the call of God. அப்ப அந்த பகுதி ஏசாயாவை மறுஉருவாக்கி ஒரு மறுஉருவாக்கத்திற்காக அழைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. The text metaphorically states that God engages in transforming Isaiah and encourages Isaiah in order to transform the world. அப்போ மிகப்பெரிய அழைப்பை அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த அழைப்பும் இரட்டை
பணியை செய்யக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. Firstly, we were contemplating on dual sounds. Secondly, we are commissioned to play a dual role. அது என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒரு புறத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக தோற்றத்தை எதிர்க்கவும் கடவுள் விரும்பக்கூடிய உலகினை உருவாக்கவும். The dual role for everyone who worships God is to condemn the existing structures of the world and build the kingdom of God. So the call is to condemn and commit. அப்போ கடவுளின் உலகினை உருவாக்குவதற்காக ஒப்படைக்கக்கூடிய ஒரு அழைப்பு, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக தோற்றங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு அழைப்பு. அப்போ அந்த வழிபாட்டிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், வழிபாடு அவர்களை மறு உருவாக்கம் செய்கிறது. அவர்களின் மறு உருவாக்கம் கடவுளின் உலகினை உருவாக்குவதற்காக என்பதை நிறைவு செய்கிறது. So every individual who participates in worship should experience transformation. And this transformation encourages every individual to commit in order to bring forth a transformed world. மறு உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மறு உருவாக்கப்பட்ட உலகை உருவாக்குவதற்காக ஒப்படைக்க வேண்டும். அதுதான் வழிபாட்டின் மிக முக்கியமான ஒரு தன்மை. அப்போ இந்த சிறந்த இரட்டை செயல்பாடு, the dual role that God commissions us, brings forth a new world. ஆகையால் தான் நாம் படிக்க கேட்ட அந்த நிருப பகுதியிலே ஒரு புதிய உலகத்தை நாம் காண்கின்றோம். அந்த புதிய உலகத்திலே அனைவரும் ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த புதிய உலகத்திலே அனைவரும் உறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த புதியதோர் உலகத்திலே அனைவரும் இணைந்து கடவுளை போற்றக்கூடிய ஒரு உலகம். அப்போ உலக முறைமைகளுக்கு இன்றைக்கு அனைவரும் அடிமையாக இருக்கின்றோம். அதிலும் சிறப்பு என்னவென்றால், ஏசாயா இறைவாக்கினர், ஆண்டவரே நானும் இந்த உலக படிநிலைக்கு அடிமையாக இருக்கின்றேன் என்பதை வெளியுறுத்துகின்றார். Isaiah was so convinced that he speaks the truth and he says, I am unworthy, Lord. I may not be able to transform this world because I have inherited the values of the world in me. And that is where God takes Isaiah into a burning experience. ஏசாயா இறைவாக்கினர், ஆண்டவரே இந்த உலகத்தை மறு உருவாக்க முடியாது என்னால், காரணம் இந்த உலகத்தை நான் உள்வாங்கி இருக்கின்றேன் என்று அங்கே ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு காட்சி. ஆகையால் தான் கடவுள் நெருப்பின் அனுபவத்திற்குள்ளாக அவரை கொண்டு சென்று ஒரு புதிய மாற்றத்திற்குள்ளாக கொண்டு வருகின்றார். So when we are called to condemn the world, when we engage in condemning the world and the order of the world, there will be an experience of fire in us. நம் உலக தோற்றங்களை எதிர்க்கும் பொழுது கண்டிப்பாக நெருப்பின் அனுபவங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த நெருப்பின் அனுபவங்கள் நம்மை புதுப்பிக்கும் என்பதுதான் உண்மை. அப்போ இரண்டாவதாக, வழிபாட்டிலே கடவுளின் அழைப்பினை நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த கடவுளின் அழைப்பு நம்மை இரட்டிப்பான
செயல்பாடு, அதாவது இரட்டை செயல்பாடுக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடியது. The commissioning of God. The commissioning of God takes us through the dual role of condemning and committing ourselves. மூன்றாவதாக, வழிபாடு என்பது நம்மை மாற்றுருவாக்கத்திற்காகவும் அல்லது எதிர்ப்புக்காகவும் நம்மை உருவாக்குகிறது. Thirdly, we celebrate worship which encourages us to counter. எதிர்ப்பு என்பதை வழிபாடு நமக்கு மிக அழுத்தமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை ஓய்வு நாட்களிலே மாத்திரம் வழிபடக்கூடியவர்களுக்கு அந்த ஓய்வு நாட்களிலும் பணி ரொம்ப முக்கியமாக போய்விடுகிறது. ஆகையால் ஆலயத்திற்குள்ளாக நாம் மக்களை பார்ப்பதில்லை. அப்போ அந்த சிந்தையையும் எதிர்க்க சொல்வது நம்முடைய வழிபாடு. ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உள் அடையாள பிரச்சனைகள். அதையும் எதிர்க்க சொல்லக்கூடியது வழிபாடு. காரணம், அனைவரும் வந்து ஒரு இடத்திலே அமர்ந்து ஒரு பந்தியிலே சேரணும் என்பதையும் வழிபாடு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் நம்மை வெறும் பணம், பெருமை, அதிகாரத்தை மாத்திரம் சிந்திக்க வைக்கக்கூடிய உலகம். அப்படிப்பட்ட உலகத்தின் நடுவிலே கடவுளின் அதிகாரத்தையும் கடவுளையும் சிந்திக்க செய்யக்கூடியது ஒன்று இருக்கிறது என்றால் அது வழிபாடுதான். தன்னலமாக நாம் அனைவரும் பரலோகம் சென்று விடலாம் என்று பல விசுவாசங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அனைவரும் இணைந்து வந்து வழிபட்டால்தான் அனைவரும் பரலோகம் செல்ல முடியும் என்பதையும் வலியுறுத்தக்கூடியது வழிபாடு. So the very essence of worship is countering. It counters the self-centeredness. It counters the selfishness. It counters the self-righteousness. அப்போ வழிபாடுகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நான் என்கின்ற எண்ணத்தை முதலாவது எதிர்க்க செய்யக்கூடிய ஒன்று. It is not I am, but it is the I am who is God alone. நான் என்பதை காட்டிலும் நானே என்ற கடவுள் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை வலியுறுத்தக்கூடியதுதான் வழிபாடு. So countering. நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மிகவும் ஆழமான வழிபாட்டின் இறையலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதிலே பல்வேறு இறையல்களை நாம் கொண்டு வரலாம். பன்முக சமயத்தின் இறையலை நாம் அதிலே கொண்டு வரலாம். சமூக இழிவுகளை உடைக்கக்கூடிய இறையிலை அதில் நாம் கொண்டு வரலாம். வழிபாடு தலம் என்பது எதுவும் இல்லை என்கின்ற இறையிலை நாம் அதிலே கொண்டு வரலாம். இவர்கள் மாத்திரம்தான் வழிபட வேண்டும் என்கின்ற சிறப்பு தன்மையை நாம் அதிலிருந்து உடைக்கலாம். So the gospel text that was read to us is filled with theologies of worship. The text encourages us to break dualisms. The dualism of male and female, the dualism of Jew and Gentile, the dualism of rich and poor, the dualism of high and low, and so on and so forth. இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணுடன் பேசுவதை பார்த்தவுடனே சீடர்கள், ஐயோ இவர் ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கிறாரே, ஐயோ இவர் ஒரு சமாரிய பெண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கிறாரே. அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே வழிபாடின் கருத்தியலை கொண்டு வந்து சமாரிய பெண்ணும் அல்ல பெண்ணும் அல்ல, இவர் கடவுளை வழிபடக்கூடியவர் என்பதை வலியுறுத்துகின்றார். Neither this woman is a Samaritan nor a Samaritan woman, but the worshipper of Lord. அடுத்தது, இந்த சமாரிய பெண் நாங்கள் வழிபடக்கூடிய இடத்திலே எங்களை வழிபட விடவில்லை என்று சொல்லும் பொழுது, வழிபடுவது இடத்தை மையப்படுத்துவதல்ல, ஒவ்வொருவரின் உள்ளத்தை மையப்படுத்தக்கூடியது என்பதையும் இயேசு கிறிஸ்து ஆழமாக அங்கே வலியுறுத்துகின்றார். Worship is not confined to place.
but the worship is purposive in every person. ஆகையால் எங்கும் வழிபடக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஒருவேளை இன்றைக்கு எங்கும் வழிபடக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It's not only in the church building, but today people are worshipping anywhere and everywhere. அப்போ இயேசுவின் அந்த வழிபாட்டிற்கான அழைப்பு நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா கருத்தியல்களையும் முறியடிக்கக்கூடிய ஒரு அழைப்பு. So worship counters every ideologies that we have brought forth in the name of worship. அப்போ அந்த வழிபாடின் மிக முக்கியமான தன்மை எதிர்ப்பின் தன்மை. அது நம்மிலிருந்து துவங்கி உலகத்திற்கு வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய எதிர்ப்பு. So countering, Jesus counters all the dual structures of the world. Jesus counters the dualism of the world. இன்றைக்கு உலகம் இருத்தன்மை பெற்ற உலகமாக மாறி இருக்கிறது. வெள்ளை கருப்பு, உயர்ந்தது தாழ்ந்தது, பணம் படைத்தது பணம் இல்லாதது, படித்தது படிக்காதது என்று இரு தன்மைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய உலகம். The binaries have been created by the world. Worship counters all these binaries. வழிபாடு இந்த இரட்டை தன்மைகளை முறியடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அன்பானவர்களே, வழிபாடு கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்டது. Worship is given to us in order to celebrate. அப்போ அந்த வழிபாடை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், அந்த வழிபாட்டிலே நாம் தியானிக்கும் பொழுது இரு சத்தங்களை நாம் கேட்க வேண்டும். கடவுளின் சத்தத்தையும் கேட்க வேண்டும், அல்லது கடவுளின் வார்த்தையின் சத்தத்தையும் கேட்க வேண்டும், கடவுளின் உலகின் சத்தத்தையும் நாம் கேட்க வேண்டும். We have to listen to the dual sounds, the sound of the word and the sound of the world. இரண்டாவது, நாம் கடவுளை வழிபடும் பொழுது கடவுளின் அழைப்பினை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பு இரு பணிகளை செய்வதற்கான ஒரு அழைப்பு. அந்த இரு பணிகள் ஒரு புறத்திலே உலக முறைமைகளை கேவலப்படுத்தக்கூடியதாகவும், மறுபுறத்திலே கடவுளின் உலகிற்கு நம்மை ஒப்படைக்கக்கூடியவைகளாகவும். Secondly, the worship encourages us for a dual responsibility. The responsibility of condemning the worldly orders and committing ourselves for the transformed world. கடைசியாக இந்த அழைப்பு எதிர்ப்பு என்பதை உள்ளடக்கியுள்ள ஒன்று. இஸ்ரேல் மக்களின் வழிபாடு சிறையிருப்பிலே தோன்றியது என்றால், எங்கே நீங்கள் வழிபடக்கூடாது என்று சொன்னார்களோ அங்கேதான் அவருடைய வழிபாடு தோன்றியது. So it was a civil disobedience in the history of Israel. Worship was a civil disobedience in the history of Israel. அப்போ இந்த வழிபாடு உலகத்திலே இருக்கக்கூடிய இரட்டை செயல்பாடுகள் அல்லது டியூவலிசம், இரட்டை சித்தாந்தங்களை முறியடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் நாம் அனைவரும் வழிபடுவோம், அதை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துவோம். நம்முடைய வாழ்வுதான் வழிபாடு, வழிபாடுதான் நம்முடைய வாழ்வு. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. அருளுரையை கேட்டு நாம் நம்முடைய பற்றுறுதியை திருத்துறுதல் பற்றுறுதி வழியாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசில் வீற்றிருக்கின்றார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவரும் மரித்தோரும் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரித உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்மை வழிபட நீர் தந்த நல்லது ஒரு தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய கிருபைகளினாலே எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய உலக சூழலுக்காகவும் திருச்சபையின் சூழலுக்காகவும் குடும்பத்தின் சூழலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு சூழல்களிலும் ஏராளமான அழுகையின் குரல்கள், ஆதிக்கத்தின் குரல்கள், ஒடுக்குமுறையின் குரல்கள் உள்ளன. இந்த அனைத்து குரல்களுக்கும் ஏற்ற வழிகளிலே எங்களுடைய காதுகள் திறக்கப்படவும், ஆண்டவரே, இந்த அனைத்து குரல்களுக்கும் மறுமொழிகள் எங்களுடைய வாழ்வு செய்யவும் நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நோய் பரவாதபடிக்கு ஆண்டவர் தடை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இதை தடை செய்வதற்காக உம்முடைய ஞானத்தை ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் கொடுத்தருள வேண்டுமாறும், ஒவ்வொரு மருத்துவ உதவியாளர்களுக்கும் கொடுத்தருள வேண்டுமாறும், ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதனாலே வாழ்வு இழந்தோரை எண்ணி நாங்கள் வருந்துகின்றோம். உறவை இழந்தோரை எண்ணி நாங்கள் கலங்குகின்றோம். ஆண்டவர் ஒருவரே உறவினர்ந்தவர்களுக்கு ஆறுதல் தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பின் சக்தியை ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இயற்கையின் வழியாகவும் அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகளின் வழியாக நீர் தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இதிலே குழந்தைகளும் மூப்பர்களும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆண்டவர் தாமே தடுப்பு சக்தியை ஒவ்வொருவருக்கும் ஆற்றலாய் தந்திரள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய இயற்கையின் ஆற்றல் இந்த தொற்று நோயின் ஆற்றலினை குறைத்து விடவும், இந்த தொற்று நோயின் ஆற்றலினை மழுங்கடிக்க விடவும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, அவ்வனமே மேற்கத்திய நாடுகளிலே நிறவெறியை கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அங்கே வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள், அதிலே வெள்ளை இல்லை கருப்பு இல்லை என்பதை அங்கிருக்கக்கூடியவர் உணர்ந்து கொள்ள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அவ்வண்ணமே இந்திய நாட்டிலும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகள் ஒளிந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அதிகாரங்களை பயன்படுத்தி செயல்பட்டு வரக்கூடிய வன்முறைகள் ஒளிந்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலக போர் துவங்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன, பல்வேறு சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. இந்த அனைத்து முயற்சிகளும் சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவனமாக எங்களுடைய உலக சூழலை உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவனமே எங்களுடைய திருச்சபையின் சூழல்களுக்காக நாங்கள் வருகின்றோம். திருச்சபைகள் எப்பொழுதும் ஆண்டவரே உலகுக்கு ஒளியாகவும் உலகுக்கு வெளிச்சமாகவும் உலகுக்கு உப்பாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பினை பெற்றவைகள் என்று உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபைகளிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், பிரிவினைகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒளித்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அனைத்து திருச்சபைகளும் ஆண்டவரின் உலகை உருவாக்குவதற்காக அழைக்கப்பட்டவைகள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வினை ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும், குறிப்பாக திருப்பணியாளர்களுக்கு நீர் கொடுத்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். குடும்பங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம். குடும்ப சூழல்களை உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொண்டுகின்றோம். குடும்பங்களிலே குறைவுகளும் குழப்பங்களும் நிறைந்திருக்கின்றன. இந்த சூழல்கள் மாற நீர் கிருபை செய்தருளும். குடும்பங்களிலே வேலையின்மையின் காரணமாக
வறுமைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழல்கள் மாறும்படியாக ஜெபிக்கின்றோம். ஏராளமானோர் ஆண்டவரே வேலை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் வழி தெரிந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே நல்ல உறவுகள் மலரவும், குடும்பங்களிலே ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவரை ஒருவர் சமமாக மதிக்கவும், ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும். குறிப்பாக எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபைகளின் குடும்பங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய அருளை ஆண்டவர் தந்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளிலே பிறந்த நாளினையும் திருமண நாளினையும் கொண்டாடினோருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். புதியதொரு ஆண்டினை அவர்களின் வாழ்விலே ஈவாக தந்திருக்கின்றீர். பிறருக்கு ஈவான வாழ்வினை வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும். நல்ல உடல் சுகத்தை பலத்தை தாரும். அவர்களின் எண்ணங்கள் ஜெபங்கள் நிறைவேற்றும். அவர்களை புதுப்பித்து புதியதொரு குடும்ப உறவுகளை மலர நீர் செய்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். மீண்டுமாக எங்களை உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் எண்ணங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். வெகு சீக்கிரத்திலே நாங்கள் வழிபாடு மனைகளிலே சந்திக்கவும் ஆண்டவரை உம்மை வழிபடவும் கிருபை செய்தருளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பங்களோடும் நாம் வாழும் சமுதாயத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன். சில அறிவிப்புகள். இன்னும் சில நாட்கள் நாம் இந்த ஊடகத்தின் வாயிலாக தான் வழிபட்டு கொண்டிருப்போம். காரணம், இந்த நோயின் தீவிரம் பரவி கொண்டிருப்பதினாலே. ஆகையால் அனைவரும் இந்த ஊடகத்தின் வழியாக வழிபாட்டிலே பங்கு பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, 2 திருச்சபையிலே இருக்கக்கூடிய ஞாயிறு பள்ளியின் ஆசிரியர்கள் நல்லதொரு முயற்சிகளை எடுத்து ஞாயிறு பள்ளியையும் ஊடகத்தின் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இதிலே பங்கு பெறுமாறு செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து சூழலுக்காக ஜெபிக்கவும், வெகு சீக்கிரத்திலே நாம் அனைவரும் வழிபாட்டு மனையிலே இணைந்து வழிபடுவோம் என்ற நம்பிக்கையுடன் அனைவரும் தொடர்ந்து இந்த ஊடகத்தின் வழிபாடிலே பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இவ்வழிபாட்டினை நிறைவு செய்யும் வண்ணமாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 354வது பாடல் களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலை பாடுவோம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே, தாம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே, பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். தீட நாடுவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரை திடனாகையால். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். வாக்கை நம்புவோம் உறுதிமொழியாய், கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒழிந்தும் என்றும் உறுதியாய் நீலைக்கும், இது மெய்யே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்,
வல்லோர் யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் எதிர்க்க வல்லோர் யார் வல்லோர் நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில் அதால் நித்திய ஜீவன் உண்டாம் பாற்றும் ஏழையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாராம் கர்த்தர் நாம் பாட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர் யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் வல்லோர் யார் எதிர்க்க வல்லோர் யார் வல்லோர்